சியர்ஸ். ஸோ கைஸ், இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுமினியம் ஃபாயில் எடுத்திருக்கேன், பென்சில் எடுத்திருக்கேன், ஒரு மேட்ச் பாக்ஸ் ப்ளஸ் ஃப்ரோசன் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதாவது எம்டி கிளாஸை ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரோஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வாங்க பண்ணலாம். ஸோ பேசிக்காக வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் ஒன்று எடுத்துக்கோங்க, எம்டி ஃபாயில். அதில் வந்து நம்ம ஒரு 4 மேட்ச் ஸ்டிக்ஸ், 4 இல்லை 5 மேட்ச் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ பென்சிலை வந்து ஒரு சைடு வச்சுக்கோங்க, இந்த சைடில். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணியிருக்கும் போது அப்படியே ஃபோல்ட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ மேட்ச் ஸ்டிக்ஸோட எட்ஜஸ் இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது மேட்ச் ஸ்டிக்கோட எட்ஜஸ்ஸு. அதாவது அந்த மேட்ச் ஸ்டிக் அந்த இது இருக்கும் இல்லைங்களா, அந்த மேலே அது வந்து இங்கே இருக்குது. ஃபுல்லாக வந்து ஹேலோவாக இருக்கும், ஃபுல்லாக ஸ்பேஸ் இருக்குள்ள. ஸோ இந்த பென்சிலை எடுத்துடலாம். இதுதான் அந்த ட்ரிக்கு. இப்போ இந்த ஃப்ரோசன் கிளாஸ் எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரோசன் கிளாஸில் இதை பேஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிக்கில் ஒர்க் ஆகல. ஆக்சுவலாக இது வந்து லைட்ரு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே இருக்க ஸ்டிக் பேர்ன் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கான அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட எஃபெக்ட் ஒர்க் ஆகிடும். ஸோ இதே மாதிரி ஒரு கொஞ்சம் ஸ்டிக்ஸ் நான் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. ஸோ ஃபுல்லாக போட்டுட்டு அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து 2 ஸ்டிக் எடுத்திருக்கோம். கிளாஸ் கூலிங்காக இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி அப்படியே உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. அந்த லைக் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க.